வணக்கம். தமிழ் இலக்கிய உலகில் தனக்கென ஒரு தனியிடத்தை பெற்றுக்கொண்டு இன்றைக்கும் மக்கள் மனதில் நிற்கின்ற ஒரு தமிழறிஞர், நல்லறிஞர் யாருன்னு கேட்டால் ராபி சேதுப்பிள்ளை என்கின்ற சொல்லின் செல்வர். ராபி சேதுப்பிள்ளைங்கிறப்ப இந்த முன்னெழுத்தெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம நாட்டில் ஒரு வழக்கம் உண்டு. ஊர் பெயர், தந்தையர் பெயர், நம் பெயர் இப்படி தான் வைப்போம். உத்தமதானபுரம் வேங்கட்ராமன் சாமிநாதன் ஊவேசா, வாவேசு ஐயர் வரகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர் அவருடைய பையன். அதனால் இது வழக்கமாக வச்சுருப்போம். இப்படி வைங்களேன், மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன், வேறு யாரும் இல்லைங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதுதான் மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன். அதே மாதிரி நான் சொன்ன சொல்லின் செல்வராகிய ராபி சேதுப்பிள்ளை இவர் 1896ஆம் ஆண்டு ராசவல்லிபுரம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அதாவது நம்முடைய திருநெல்வேலி சீமை. அதற்கு முன்னாடி இப்போ நீங்கள் சங்கர் சிமெண்ட்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஊர் உள்ளே பிரிஞ்சு போகும். ராஜவல்லிபுரத்தில் பிறவி பெருமாள் என்கின்ற அவருடைய மகனாக, சொர்ணத்தம்மாள் மகனாக பிறந்தவர் தான் சேது என்கின்ற இவருடைய பெயர். அதாவது ராஜவல்லிபுரம் பிறவி பெருமாள் மகனாகிய சேது பிள்ளை இவர் தான் ராபி சேதுப்பிள்ளை. இவருடைய ஆரம்ப காலத்தில் ராஜவல்லிபுரத்தில் அங்கே இருக்கிற திருநெல்வேலிக்கூடத்தில் படிச்சுட்டு பிறகு பாளையங்கோட்டையில் சென்ட் சேவியர் பள்ளியில் படிக்கிறார், கல்லூரியில் படிக்கிறார். பிறகு உயர்கல்வி கற்பதற்காக சென்னை வர்றார். சென்னையில் பச்சையப்பன் கல்லூரியில் படிச்சுட்டு பிறகு அங்கேயே ஆசிரியராக பணியாற்றுகிறார். இதற்கிடையில் சட்டம் பயில வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக சட்டம் படிக்கிறார். சட்டம் பயின்று வழக்கறிஞராகவும் இருக்கிறார். அதோடு தன்னுடைய ஊருக்கு போய், சொந்த ஊருக்கு போய் அங்கே சட்ட நிபுணராக, தமிழறிஞராக இருந்து கொண்டு நகர்மன்ற தலைவராகவும் இருக்கிறார் சில காலம். அதோடு மட்டும் இல்லாமல் இவருடைய தமிழறிவை, இவருடைய அருமையை அறிந்து கொண்ட அண்ணாமலை பல்கலைக்கழகத்தார் இவரை கூப்பிட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக பேராசிரியராக நியமித்தாங்க. அங்கே இவர் சோமசுந்தர பாரதியார், அதே போல் அங்கிருந்த பெரும் தமிழறிஞர்கள் பலரோடு, குறிப்பாக யாழ் நூலை இயற்றிய விபுலானந்தடிகள் போன்றோரோடு இவர் பணியாற்றுகிற பெருமை இவர் கிடைச்சது. பிறகு சென்னைக்கு வர்றாரு. சென்னையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் அங்கிருந்த தமிழறிஞர்கள் பல பேரோடு சேர்ந்து பணியாற்றிட்டு 25 ஆண்டு காலம் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவராக இருக்கிறார். இது மட்டும் இவருடைய வாழ்க்கையினுடைய சிறப்புன்னு சொல்ல முடியுமா? அது அவருக்கு பெரிய பேரை வாங்கி தரலாங்க. எது இவருக்கு பேரை வாங்கி தந்தது என்று கேட்டால் இவருடைய எழுத்து நடை. புத்தகத்தை படிக்கிற போதே சோர்வும் அயர்வும் ஏற்படக்கூடாது. இப்போ படிச்சுட்டு இருக்கப்பே கண்ணை இருந்து சில பேர் மல்லாக்கு விழுந்து தூங்கிடுவாங்க. தூக்க வரலைங்கிறதுக்காக சில பேர் புத்தகம் படிப்பாங்க. ஆனால் படிக்க ஆரம்பித்தா அந்த படிப்பை என்ன செய்யும்னா தூங்க விடாமல் தடுக்கணும். நான் இப்போ வெளியில் எங்கேயாவது பேச போயிட்டு இரவு 12 மணி 1 மணிக்கு வந்தேன்னு வச்சுக்கங்களேன், அந்த 1 மணிக்கு வந்த பிறகு கூட ஒரு அரை மணி நேரம் புத்தகம் படித்தா தான் என்னால் தூங்க முடியும். அதுவும் சில புத்தகங்கள் படித்தா என்னாகும், சில சமயத்தில் மணி பார்த்தா பயந்து போவேன். நான் காலையில் 4 மணி ஆகிருக்கும். ஏன்னா புத்தகம் நம்மளை அப்படி ஈர்த்து உள்ளே கொண்டு போயிடும். அப்படியே ராபி சேதுப்பிள்ளை அவர்களுடைய அந்த புத்தகங்கள் அப்படிப்பட்ட தன்மையுடையன. ஒரு முறை தன்னுடைய ஊரில் அவர் இருக்கும்போது அந்த தெருக்களுடைய பேர்கள்லாம் வைக்கிறப்ப ஏன் இந்த பேர் வந்துச்சு, ஏன் இந்த பேர் வந்தால் பலருக்கு பேரே சொல்ல தெரியல. இப்போ மதுரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய தெருக்கள்லாம் அந்தந்த தொழில் நடந்ததுக்கான தெரு தான் அந்த பேர் இருக்கும். எடுத்துக்காட்டால் தென்னவோளக்கார தெரு, சித்திரக்கார தெரு, பச்சரிசிக்கார தெரு, புழுங்கலரிசிக்கார தெரு என்று அந்தந்த என்ன வியாபாரம் நடந்ததோ அது, கூலவாணிகர் தெரு, நகைக்கடைக்கார தெரு எல்லாமே இருக்குது. ஆடி வீதி, ஆணி வீதி எல்லாம் வச்சுருக்கிறோம். இங்கே இவர் என்ன பண்ணுறாருன்னா, இதை பூரா எடுத்துகிட்டு தமிழ்நாட்டில் என்னென்ன ஊர்கள் என்னென்ன பேரில் அடைக்கப்பட்டிருக்கும்னு அற்புதமான ஒரு நூல் எழுதியிருக்கார். இன்றைக்கி கூட அதுக்கு இணையான ஒரு நூல் சொல்ல முடியாது, ஊரும் பேரும். இப்போ தொலைக்காட்சிகளில் இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லலாம். இந்த ஊருக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டால், இப்போ நான் இருக்கிற சோழவந்தான்னு வச்சுக்கங்களேன், இந்த சோழவந்தான்ங்கிற ஊருக்கு பேர் என்ன? சோழன் வந்தான், சோழன் வந்தான், இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் கல்வெட்டு பேர் என்ன? பாகனூர் குற்றத்து சோழாந்தக சதுர்வேதி மங்கலம், இதுதான் அந்த ஊர் பேர். இவ்வளோ சொல்கிறதுக்குள்ளே பஸ்ஸு போயிடாதாங்கன்னு கேட்கக்கூடாது. இது பழைய கல்வெட்டில் இருந்த பேர். பாகனூர் குற்றம்னு என்ன? பிரிவு, டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறோம்ல, டிஸ்ட்ரிக்ட்டு, இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ் சொல்கிறப்ப அந்த பகுதியை சொல்லுவோம்.
வட்டம் மாவட்டம் சொல்கிறோம்ல, பாகனூர் கூட்டத்து சோழாந்தக சதுர்வேதி மங்கலம். சதுர்வேதி மங்கலம்னா என்ன? 4 வேதங்களை ஓதுகின்ற அந்தணர்களுக்கு தானமாக தந்த ஊர் அந்த ஊர். இதை எதில் பார்க்குறோம்? கல்வெட்டில் பார்க்குறோம். இதை தான் அவர் எழுதுகிறார். இந்த ஊருக்கு ஏன் இந்த பேர் வந்தது, இந்த ஊருக்கு இந்த பேர் இருந்தது. இப்போ இந்த வரலாறு பார்க்குறப்ப நமக்கு வந்து பரம்பரை பற்றிய விஷயங்கள் தெரியுது, மற்ற செய்திகள்லாம் தெரியுது. இதை ஊரும் பேருன்னு எழுதியிருப்பார். ஆற்றங்கரையிலேன்னு ஒரு நூல் எழுதிப்பாருங்க. இந்த ஆற்றங்கரைங்கிற ஒரு நூலில் ஆற்றங்கரையினிலே அந்த நூல் பேர். நீங்கள் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு படிக்க கொடுக்கணும். எந்தெந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆறுகளில் எந்தெந்த வகையான நாகரிகம் தோன்றி இருக்க வேண்டும். இப்போ சிந்து சமவெளியை சேர்ந்தவர்கள் நாமெல்லாம். ஹிந்துஸ் என்கின்ற வார்த்தையே சிந்து நதிக்காரர்கள் என்பதில் தான் வந்தது. தனியாக இந்துங்கிற வார்த்தையெல்லாம் கிடையாது. சிந்து நதிக்கு அப்பால் இருப்பவர்கள் நம்ம சிந்துஸ் தான் ஹிந்துஸ்னு வந்தது. இந்த வார்த்தை ஆங்கிலேயன் நம்மளை அவன் பிரிக்கிறதுக்காக சொன்னவன். இப்போ அவர் வந்து தஞ்சாவூருக்காரங்க, காவிரி கரைக்காரங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வைகை கரைக்காரங்க அப்படி. அப்போ அந்த நதிக்கரை நாகரிகத்தை வச்சு எழுதப்பட்ட நூல் தான் அந்த நூல். அடுத்த நூல் என்ன அப்படின்னா செஞ்சொற் கவிக்கோவைன்னு ஒரு நூல். சிறு நூல் தாங்க. அதாவது தமிழ் இலக்கியத்தை படிக்கணும்னு ஒருத்தர் விரும்பினா இந்த செஞ்சொற் கவிக்கோவையை கையில் வாங்கி வச்சுட்டா போதும். எல்லாத்துலையும் இருக்கக்கூடிய அழகழகான செய்யுட்களை தொகுத்து கொடுத்துருப்பார். இப்போ நீங்கள் இந்த படம் வர்றதுக்கு முதல்ல டீசர், ஃபஸ்ட் லுக்கு, ட்ரைலர் எல்லாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி பெரிய இலக்கியங்கள் இருக்கக்கூடிய நல்ல பாட்டாக எடுத்து இவர் அப்படியே சொல்லியிருப்பார். தென்றல்னு வச்சுக்கோங்களேன். இந்த தென்றல் எந்த இலக்கியத்திலலாம் தென்றலை பற்றி வருது? மங்கள மங்கையராய், மன்னவர் கண்ணியராய், மன்னர் குலத்தினராய், இந்த பாட்டு. ஏன்னா தென்றல் எப்படி வருதான், ஒரு பெண்ணு ராஜகுலத்தை சேர்ந்த பெண்ணு நிறைமாத கர்ப்பிணி, கையில் இடுப்பில் குடத்தோடு வந்தானே எப்படி வருவா? அவளே கர்ப்பிணி, அவளே பெண்ணு, மெதுவாக நடப்பா, கர்ப்பிணியாக இருக்கா, கையில் குடத்தை வச்சுருக்கா, பொற்கூட வச்சுருக்கா, எவ்வளோ மெதுவாக வருவாளோ அது மாதிரி வந்ததான் தென்றல். ஏன்னா கண்ணாசன் சொல்வார்ல, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே அப்படிம்பார் இல்லையா. தென்றல்ங்கிற ஒரு சொல்ல எடுத்துக்கிட்டால் இத்தனை விஷயத்தை அதில் சொல்லியிருப்பார். இப்போ இது போக இவருடைய நூலுக்கு பேர் வைக்கிற முறை இருக்குது பார்த்தீங்களா, என்ன அழகாக இருக்குங்கிறீங்க. வேலும் வில்லும் அப்படிப்பார். வேல் அப்படின்னா கந்தபுராணம், வில்னா ராமாயணம். வேலையுடைய முருகப்பெருமானை பற்றியும் வில்லையுடைய ராமனை பற்றியும் 2 காப்பியங்களை உண்டாக்கி சொல்வார். கங்கை வேடனும் காலத்தி வேடனும் அப்படிம்பார். கங்கை வேடன்னா யார்? அவன் வந்து குகன், ராமாயணத்தில் வர்றவன். காலத்தி வேடன்னா யார்? கண்ணப்ப நாயனார் தன்னுடைய கண்ணை தோண்டி சிவபெருமானுக்கு தந்தவர். கங்கை வேடனும் காலத்தி வேடனும். இந்த சொல் நயம் படிக்க நம்மளை தூண்டுங்க. பிற்காலத்தில் மேடையில் பல பேர் பேசுகிற போது இவருடைய அந்த சொற்களை எழுத்துக்களை அப்படியே மனப்படம் பண்ணிட்டு வந்ததாங்க அப்படியே மேடைகளில் சொல்லுவாங்க. அதுவும் மேடையில் பேச போகிறப்ப ராப்பி சேதி பிள்ளைவர்களை மேற்கோள் காட்டாமல் ஒன்றுமே சொல்ல முடியாது. அவருக்கு இந்த சொல்லின் செல்வருங்கிற பட்டத்தையே திருவாவூர் ஆதிநகரத்தில் தான் கொடுக்குறாங்க. இப்போ நான் சமீபத்தில் 2 ஆண்டுகளுக்கு முதல்ல திருவாவூர் ஆதிநகரத்தில் வந்து எனக்கு நற்றமிழ் நாவலர்னு விருது கொடுத்தாங்க. அப்போ நான் அந்த புகைப்படத்தை பார்த்தேன். ராப்பி சேதுப்பிள்ளை அவர்களுக்கு அந்த விருது கொடுத்ததை பார்த்து ரொம்ப பெருமையாக நினச்சேன். சரி, இவருடைய நடை எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, திருநகரை சார்ந்தோரை அவர் எழுதுகிறார் ஒரு வார்த்தை. பாண்டிய நாட்டிலே ஒரு காலத்திலே பஞ்சம் வந்தது. நெல்லுடையோர் எல்லோரும் மனக்கல்லுடையராக மாறினார். அக்காலத்தில் சீதக்காதி என்கின்ற வள்ளல் கார் தட்டினால் என்ன, கார் தட்டுனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? மேகம் பொய்த்து போகுதுன்னு அர்த்தம். கார் தட்டினால் என்ன, கரும்பு முற்றினால் என்ன, அல்லாத அந்த நெல் என்னிடத்திலே இருக்கிறே எல்லாருக்கும் தருவேன் என்று மார் தட்டினார் சீதக்காதி அப்படின்னு எழுதுவார். கார் தட்டினால் என்ன, கரும்பு முற்றினால் என்ன, அல்லாத அந்த நெல்லை எல்லோருக்கும் தருவேன் என்று மார் தட்டினார் சீதக்காதின்னு இந்த எழுத்தை படிச்சிங்கன்னா, இதை நான் ஒரு தடவை பார்த்தாலே திருப்பி சொல்ல முடியுதுன்னா, அதை படித்து பார்க்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கவிதை உரைநடையில் வந்து கவிதையை கொண்டு வந்து இருந்தாங்க. இப்படி பல்வேறு காலங்கள் பல்வேறு பணிகளை செய்த இவர் மேடையில் முழங்கினார். நம்முடைய கோகுலே ஹாலில் 6 ஆண்டு தொடர்ந்து பேசியிருக்கிறாரு. அதே போல் திருக்குறள் பற்றி பேசியிருக்கிறாரு. கம்பராமாயண சொற்பொழிவு பண்ணியிருக்கிறாரு. இவையெல்லாம் நூல்களாக வந்திருக்கின்றன. நல்ல தமிழ் கற்க வேண்டுமா? ராப்பி சேதுப்பிள்ளையை படியுங்கள்.